இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எதை பற்றி யோசிக்காம இவ்வளோ சந்தோஷமா எங்கே ஓடிட்டு இருக்கோம் தானே பார்க்குறீங்க. சொல்கிறவாங்க, பல காடு மலையெல்லாம் தாண்டி ஆரம்பித்த பயணம் தாங்க இது. எதை பற்றி யோசிக்காம மைண்டு ஜீரோ திங்கிங்கில் இருந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கேரளா மூணாரில் இருக்க மீசப்புலி மலாக்கு தாங்க ட்ரெக்கிங் வந்திருந்தோம். வெஸ்ட் காட்லேயே ஆனமுடிக்கு அப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் பீக்னு இதை தான் சொல்கிறாங்க. பேஸ் கேம்ப்லேருந்து மார்னிங் 7 மணிக்கெலாம் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. ஈஸியாக இருக்கா? ஸ்டார்டிங்கில் என்னவோ கொஞ்சம் இப்படி அப்படிலாம் சொன்னாலும் எங்களுக்குள்ள இருந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு வியூ பாயிண்ட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நிஜமாவே இங்கே கிளைமேட் தாங்க வேறு லெவல்னு சொல்லணும். இந்த கிளைமேட்காகவும் வியூ பாயிண்ட்காகவும் 7 மலை இல்லைங்க 7000 மலையை கூட தாண்டி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோதான் இன்றைக்கி மேடு பள்ளம் சரிவுன்னு கடந்து வந்தாலும் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது எங்களோட எனர்ஜி லெவல் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. மீசப்புலி மலை ட்ரெக்கிங் டோட்டலாக ஒரு 7 மலையை நம்ம தாண்டி வர மாதிரி இருக்குங்க. என்னோட ஹைட் மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8500 அடி இருக்குங்க. நம்ம காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரெக்கிங்கை ஒரு 5:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சூப்பராக சன்ரைஸ் பார்த்துருக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டோங்க. நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வர ட்ரை பண்ணுங்கள். இது என்ன பூன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பார்த்தோங்க. இந்த வியூலாம் பாருங்கள், பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்ம வந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக மழை இல்லைங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா வெயிலும் ரொம்ப கம்மி தான். ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் பாருங்கள் வெயில் நம்மளை சூப்பராக ஃபாலோ பண்ணுது. இங்கே ஒரு பிளேஸையும் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன்லலாம் வர மாதிரி திடீர்னு மழை, திடீர்னு வெயில், திடீர்னு பனின்னு ஒரு சூப்பரான ஃபீலாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு பிளேஸில் மட்டும்தாங்க நல்ல வெயில் வந்துச்சு. வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. தீராத தூரம் முடியாத பயணங்கிற மாதிரி எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் இந்த சோலைவனத்தில் நடந்துக்கிட்டே தாங்க இருந்தோம். இப்போ தாங்க 2 மலையை தாண்டி வந்திருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. அடுத்த விலாகில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். டக்குன்னு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. நல்லா அப்படியே சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டையும் ரீச் பண்ணிட்டோம். இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. Om Shibogam, Om Shibogam.